என் பெயர் ராஜு. என் தந்தை என் சிறு வயதிலேயே இறந்துவிட்டார். என் தங்கை ராகவி. எங்களை என் அம்மாதான் வீட்டு வேலைக்கு சென்று படிக்க வைத்தார். எங்களுக்கு சொத்து என்று சொல்ல எதுவும் இல்லை. நாங்கள் இருக்கும் வீடும் வாடகை வீடு. சொந்த பந்தங்களும் எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும் வரைதான். அதன் பிறகு நாங்கள் அவர்களிடம் உதவி கேட்டு விடுவோம் என்று எங்களிடம் பேசுவதையும் நிறுத்திவிட்டார்கள். என் தங்கைக்கும் எனக்கும் 5 வயது வித்தியாசம். என் அப்பா இறந்த பிறகு அவள் என் அப்பாவை நினைத்து கவலைப்படக்கூடாது என்று அவளை நன்கு பார்த்து கொண்டேன். அவளும் என் மீது மிகவும் அன்பாக இருப்பாள். சில நேரங்கள் எங்கள் வீட்டில் பசிக்கு சாப்பாடு இருக்காது. நானும் என் தங்கையும் அம்மா எப்போது வருவார், அம்மா வேலை செய்யும் வீட்டில் மீதமான உணவை சில நேரம் முதலாளி அம்மா கொடுத்து அனுப்புவார். அப்படி கொடுத்தால் மட்டுமே அன்று நல்ல சாப்பாடு. இல்லை என்றால் வீட்டில் கஞ்சியோ இல்ல ரச சாதம் மட்டுமே எங்கள் உணவாக இருந்தது. பள்ளி செல்லும்போது மதியம் பள்ளியிலே உணவு கிடைத்துவிடும். இப்படியாகத்தான் என் வீட்டு சூழ்நிலையும் இருந்தது. நான் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது வரைக்கும் என்னுடைய உயரம் என் வயதிற்கு ஏற்றதாக இருந்தது. அதன் பிறகு என் வளர்ச்சி அப்படியே நின்றுவிட்டது. நான் மற்ற பசங்களை விடவும் உயரத்தில் குறைவாக காணப்பட்டேன். என் வகுப்பிலும் என் ஊரிலும் மற்றவர்களால் கேலிக்குள்ளாகும் போதுதான் தெரிந்தது நான் மற்ற பசங்களின் உயரத்தை மாதிரி இல்லை என்று. அது என்னுள் ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வந்தது. என்னை இதனால் தனிமைப்படுத்துகிறார்கள், என் எண்ணங்களை யாரும் மதிக்க மாட்டார்கள் என்ற சிந்தனை என்னுள் உருவானது. அப்படியாக என் பள்ளி பருவம் கடந்தது. நான் கல்லூரி சென்ற பிறகு பார்ட் டைம் வேலைக்கு சென்று என் கல்லூரி படிப்பு செலவையும் என் இதர செலவையும் நானே பார்த்து கொண்டேன். இதனால் என் அம்மாவிற்கு சற்று பாரம் குறைந்தது போல் இருந்தது. கல்லூரியில் என்னை குள்ள ராஜு என்றுதான் அழைப்பார்கள். எனக்கு மிகவும் வருத்தமும் கோபமும் வரும். ஆனால் நான் அதை யாரிடமும் வெளிப்படுத்த மாட்டேன். என்னுடைய கருத்தை என் நண்பர்களிடம் சொல்ல போனால், டேய், நீ இதை சொல்ல இன்னும் வளரணும், அம்மாவை காம்ப்ளான் கொடுக்க சொல்லு என்றெல்லாம் கேலிக்குள்ளானேன். சில நேரங்களில் வீட்டின் அறைக்கதவை பூட்டிக் கொண்டு அழுதிருக்கிறேன். அப்படி ஒரு முறை மனமுடைந்து இருக்கும்போது என் அம்மா என்னிடத்தில் வந்து, இதை நினச்சி ஏன்டா கவலைப்பட்டுட்டு இருக்க? நாம் இப்படிதான் பிறக்க வேண்டும். நம் உடல் உறுப்புகள் இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்று நம்மால் தீர்மானிக்க முடியாது. சொல்லப்போனால் நீ இப்படி இருப்பது கூட உன் நன்மைக்காக இருக்கலாம் என்று எனக்கு ஆறுதல் கூறுவார். ஆனால் எந்த வார்த்தைகளும் எனக்கு ஆறுதல் அளிக்காது. நான் குள்ளமாக இருப்பதால் தான் எளிதில் எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று எண்ணினேன். ஒரு கட்டத்தில் என் வாழ்க்கையை நான் வெறுத்தே விட்டேன். தற்கொலை எண்ணங்களும் வந்ததுண்டு. ஒருமுறை என் கல்லூரியில் எனக்கு பாடம் எடுக்கும் ஒரு ஆசிரியர் வகுப்புக்கு வந்து பாடம் எடுக்கும் வேளையில் வருகை பதிவேடு எடுத்தார். அப்பொழுது நான் என் நண்பனோடு பின் பெஞ்சில் அமர்ந்திருந்தேன். என் பெயரை சொல்லி அழைக்கும்போது நான் பின் பெஞ்சில் அமர்ந்திருப்பதைக் கண்டு, ராஜு, நீ உன் உயரத்துக்கு பின்னாடி இருந்தா எப்படி எனக்கு தெரியும்? முன் பெஞ்சில வந்து உட்காரு. பின்னாடி இருந்தா யாராலும் கவனிக்கப்பட மாட்ட. உனக்கு முன்னாடி இருக்கிறவங்க உயரம் உனக்கு பாடம் கவனிக்க தடையா இருக்கும். முன் பெஞ்சில வந்து இரு. யாருக்கும் இடையூறா இருக்க மாட்ட என்று சாதாரணமாக என்னிடம் சொன்னார். ஆனால் அவர் அப்பொழுது சொன்னது சாதாரணமாக இருந்தாலும் எனக்குள் ஒரு உணர்வு எழுந்தது. நான் பின் பெஞ்சில் இருந்தால் யாராலும் கவனிக்கப்பட மாட்டேன். முன் பெஞ்சில் இருந்தால் எல்லோரும் என்னை கவனிப்பார்கள். அப்படின்னா வாழ்க்கையிலும் முன் வந்தால் என் குறையை மறந்து என்னை கவனிப்பார்கள் என்று. அன்றிலிருந்து நான் கடினமாக படிக்க ஆரம்பித்தேன். யார் என்னை கேலி செய்தாலும் அதை தாங்கும் பலன் எனக்கு இருந்தது. அதை பற்றி முன்பு மாதிரி வருத்தப்படாமல் நாட்களை கடக்க ஆரம்பித்தேன். என் கல்லூரி படிப்பு முடியும் தருவாயில் கேம்பஸ் இன்டர்வியூ நடைபெற்றது. அதில் 3 ரவுண்ட்ஸ் தேர்வு இருந்தது. அதில் நான் என்னுடைய கடின முயற்சியால் தேர்வானேன். எனக்கு ஒரு பேர் போன கம்பெனியில் அதிக சம்பளத்துடன் வேலையும் கிடைத்தது. இதைக் கண்டு என் நண்பர்கள் என்னிடம் பொறாமை கொண்டார்கள். என்னை கேலி செய்தவர்களின் வாய் அடைபட்டது. என் அம்மாவிடம் இதை சொன்னபோது அளவில்லா மகிழ்ச்சி. என் தங்கைக்கு இனி நம்ம கஷ்டம் எல்லாம் மறையப் போகுது என்ற ஆனந்தம். நானும் என் கல்லூரி படிப்பு முடிந்தவுடன் வேலைக்கு சேர்ந்தேன். முதல் மாதம் சம்பளம் வந்தவுடன் என் அம்மாவிடம், அம்மா, நீ இவ்வளவு வருடங்களாக வேலைக்கு சென்று எங்களை பார்த்து கொண்டாய். இனி நீ வேலைக்கு செல்ல வேண்டாம் என்றேன். என் அம்மாவிற்கு ஓய்வு கிடைத்துவிட்டு என்று எண்ணியதாலோ, நான் இவ்வாறு கூறிவிட்டேன் என்று நினைத்ததாலோ என்று தெரியவில்லை. கண்களில் ஆனந்த நீர். என் அம்மாவின் கைகளில் அந்த சம்பளத்தை கொடுத்தேன். பெருமூச்சுடன் வாங்கினார். ஒரு நாள் நான் வேலை செய்யும் கம்பெனியிலிருந்து ஒரு நண்பர் அவர் வீட்டிற்கு என்னை டின்னருக்கு அழைத்திருந்தார். அன்று நான் கம்பெனியில் வேலை முடிந்து அவர் வீட்டிற்கு அவர் காரிலே என்னை அழைத்து செல்வதாக கூறினார். மாலை 6 மணியளவில் வேலையை முடித்து அவர் வீட்டிற்கு புறப்படும் நேரம் காற்றும் மழையுமாக இருந்தது. அவர் கூறினார், நாம் காரில் தானே செல்லப் போகிறோம், வா ராஜு என்று.
அவர் காரை ஓட்ட நான் அவர் அருகில் உட்கார்ந்திருந்தேன். அவரோடு கூட நானும் புறப்பட்டேன். கார் சென்று கொண்டிருக்கும்போது பலத்த காற்றும் மழையுமாக இருந்தது. சற்று தூரம் சென்ற நேரத்திலேயே ரோட்டோரமாக நின்று கொண்டிருந்த மரம் ஒன்று முறிந்து நாங்கள் சென்று கொண்டிருந்த காரின் மீது விழுந்தது. அந்த மரத்தின் கூரிய தடிமனான ஒரு பகுதி நான் உட்கார்ந்திருந்த பக்கமாக காரின் கண்ணாடியை உடைத்து என் தலையின் மேற்பகுதியில் வேகமாக வந்து தாக்கியது. அந்த மரப்பகுதி என்னை நோக்கி வருகிறது என்று தெரிந்த கணமே செய்வதறியாது திகைத்தேன். கார் கண்ணாடிகள் உடைந்து என் முகத்தில் காயங்கள் ஏற்பட்டது. நான் அதிர்ச்சியில் மயங்கிவிட்டேன். கார் ஓட்டி வந்த என் நண்பருக்கு எதுவும் ஆகவில்லை. கார் விபத்துக்குள்ளானதை பார்த்து அருகில் இருந்தவர்கள் எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வந்தனர். அவர்கள் உதவியுடனும் என் நண்பர் உதவியுடனும் நான் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டேன். அங்கு எனக்கு சிகிச்சை கொடுத்தார்கள். ஆனால் எனக்கு நினைவு திரும்பவில்லை. எனக்கு விபத்து ஏற்பட்ட செய்தி என் அம்மாவிற்கு சொல்லப்பட்டது. செய்தி அறிந்தவுடனே என் அம்மாவும் தங்கையும் அழுது கொண்டே விரைந்து வந்தனர். எனக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர், எனக்கு விபத்தில் பெரிய காயம் ஒன்றும் ஏற்படவில்லை. கண்ணாடி உடைந்ததால் முகத்தில் ஆங்காங்கு சிறு கீறல்கள் மட்டுமே மேலோட்டமாக தெரிகிறது. ஆனால் எனக்கு நினைவுதான் திரும்பவில்லை. ஒருவேளை அதிர்ச்சியில் அவ்வாறு இருக்கிறதா என்று, தலையினுள் ஏதேனும் காயம் ஏற்பட்டுள்ளதா என்று எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்க வேண்டும் என்று கூறினார்கள். இதை கேட்டதும் என் அம்மா பயந்து விட்டார். என் நண்பரும் மருத்துவமனையில் தான் இருந்தார். எம்ஆர்ஐ ஸ்கேன் வசதி அம்மருத்துவமனையில் இல்லை. வெளியில் சென்றுதான் எடுக்க வேண்டும் என்று மருத்துவர் கூறினார். என் நண்பர் உதவியுடன் எனக்கு ஒரு ஸ்கேன் சென்டரில் ஸ்கேன் எடுக்கப்பட்டது. நல்ல வேளையாக அந்த ஸ்கேனில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அதிர்ச்சியினால் தான் நினைவு திரும்பாமல் இருக்கும் என்று மருத்துவர் கூறினார். இதனால் எனக்கு மூக்கின் வழியாக ஒரு குழாய் செலுத்தினர். அதன் வழியாக தான் எனக்கு கூழ்மான உணவு வழங்கப்பட்டது. 3 நாட்கள் கழித்து எனக்கு நினைவு திரும்பியது. என் அம்மாவிற்கு இப்பொழுதுதான் நிம்மதி. எனக்கு நினைவு திரும்பியவுடன் மனநல மருத்துவர் எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தார். ஆனாலும் நான் அந்த விபத்தின் நினைவிலிருந்து என்னால் வெளிவர முடியவில்லை. எனக்கு நினைவு திரும்பியதால் வாய்வழி மூலம் உணவு கொடுத்தார்கள். நான் அதை சாப்பிட்ட காரணத்தினால் இனி மூக்கின் வழியாக செலுத்தப்பட்ட குழாய் இனி தேவையில்லை என்று கூறி எடுத்துவிட்டனர். என்னை வீட்டிற்கு அழைத்து போக கூறினர். என் அம்மாவும் என்னை வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள். என் கம்பெனியிலிருந்து மற்ற நண்பர்களும் என்னை பார்க்க வந்தனர். அப்பொழுது விபத்து நடந்தபோது என்னை காரில் அழைத்து கொண்டு போன நண்பரும் உண்டு. அவர் கூறினார், நல்ல வேளையாக ராஜுவின் உயிருக்கு எதுவும் ஆகல. அவன் கொஞ்சம் உயரமாக இருந்திருந்தால் கூட அந்த கூர்மையான மரம் அவனை தாக்கி கொன்றிருக்கும் என்று கூறினார். அப்பொழுதுதான் நான் உணர்ந்தேன். அந்த கூர்மையான மரப்பகுதி என்னை நோக்கி வந்த வேகத்தையும் நினைத்தேன். நம்ம 1 இன்ச் உயரமாக இருந்திருந்தா கூட நம்ம உயிர் போயிருக்கும் என்று அன்று புரிந்தது. நம்மில் இருக்கும் குறைகளும் நன்மைக்கே என்று அம்மா கூறியது நினைவில் வந்தது. இக்கதையை பற்றிய தங்களின் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும்.